ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புல்ட் ஆஃப் லைட்டில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்கலாம் மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்ருங்க. அதில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ வாங்க பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஈஸ்டர் அப்டேட் நடத்த இருந்துச்சு. நான் அந்த அப்டேட்டில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போது எனக்கு நிறைய காசு கிடச்சிச்சு. அதில் பெட்டர் டைல் ஒன்று வாங்கியிருக்கேன், ரிஃபைன்டு ஃபியூல் ஒன்று வாங்கியிருக்கேன், டெல்டா விங் ஒன்று, ஓபி ப்ரொப்பலர் ஒன்று, லேண்டர் கியர்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அதில் என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்ட் ஃபியூலை முதல்ல வச்சிடலாம். இங்கே வச்சாச்சு. அப்புறம் டெல்டா விங்கை தூக்கி ஃபஸ்ட்டு சாதா விங்க எடுத்துகிட்டு பெட்டர் டைல் எடுத்துகிட்டு வந்து இதில் வைக்கலாம். சரி, வச்சாச்சு. லேண்டிங் கியர்ஸ் இருக்குது, அதை வைக்கணுமான்னு தெரில. அதுக்கு நம்மளுக்கு 2 எண்ணம் தேவைப்படும். ஸோ அதை லேட்டராக வச்சுக்கலாம். இப்போ அங்கே லான்ச் பண்ணி பறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கைஸ், நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. இப்போது வண்டி இருந்து ஜெட்டு ஸ்பீடில் போய்ட்டுருக்கு. ஆனால் இது வந்து நார்மல் ஃப்ளைட்டில் தான் இருக்குது. நம்ம ஜெட்டோட ஸ்பீடில் வந்து இதை மாற்றணும். இந்த ஸ்பீட் லெவல் ஃபுல்லாக வரணும். அதனால் இதில் பார்ட் 2 வந்தாச்சு. பார்ட் 3 வருமானு தெரில, பார்ப்போம். சரி வாங்க, கேம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இப்போது வந்து இடம் இதை தாண்டி போகணுன்னா இந்த அப்ஸ்டிக்கல்லாம் தாண்டி போகணும். அப்ஸ்டிக்கல் தாண்டி போனோன்னா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ ஸ்பீட் ரிங் அந்த இருக்குது, அந்த ரிங்குக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே போய்ட்டு ஸ்பீடை ஏற்றிடலாம். போயாச்சு. வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போச்சு நீங்களே பார்த்தீங்க. ஸோ இப்போது பெட்ரோல் அவ்வளோ தீர போகுது. நியூ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போது வண்டி கீழே கிராஷ் ஆக போகுது. பாதி விங்ஸை உடச்சிட்டேன் நானே. ஸோ அங்கே எங்கே முடிஞ்சது, இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் வெடிச்சிட்டு. ஸோ எவ்வளோ டாலர் கிடச்சிருக்குன்னா, இப்போ நம்மள்ட்ட மொத்தம் 1900, கிட்டத்தட்ட 2000 டாலர் வந்து. ஆமாம், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். புது ஸ்லாட் ஒன்று வாங்கினேன். புது ஸ்லாட்டில் வந்து புதுசாக கட்டிக்கலாம். இப்போது வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து ரீபில்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரொப்பலர் இருக்குது, வேறு பெட்டர் ஃபியூல் ஒன்று இருக்குது, பேரல் ஃபியூல் இருக்குது. பெட்டர் ஃபியூல் ஒன்று வாங்கிப்போம், ஏன்னா ஃபியூலுக்கு நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வாங்கணும், விங்கு தேவைப்படாது, ஃபியூல் கேனும் ஒரு 2 எண்ணம். அதுக்கப்புறம் பிளாக் அவ்வளோத்தையும் வாங்கிடுவோம். சரி வாங்க கைஸ், இப்போ போயிட்டு அவ்வளோத்தையும் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை டெலிட் ஆல் பண்ணிட்டு, யார் ஈஸியாக கேட்குறாங்க எஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம கட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் எங்கே இருக்குது, லேண்டிங் இருக்குது அது. ஸோ இப்போ வந்து பிளாக் வந்து எங்கே இருக்கும், இங்கே இல்லை. ஸோ பேக் பேக்கில் தேடுவோம். பேக் பேக்கில் பிளாக் இருக்குது. இல்லை இதை தூக்கி இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிளாக் எடுத்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். 21 பிளாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளாக் வைக்க வேண்டாம், லேண்டர் கிடக்கும். அது எங்கேன்னு இல்லை, லேண்டிங் கியர் இருக்குது, அதை வைப்போம். முதல்ல டிக் பண்ணியாச்சு, வச்சாச்சு. அடுத்த இந்த லேண்டிங் கியர் பிளேஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வரும், வெயிட் பண்ணுங்கள். லேண்டிங் கியர் பிளேஸ் ஆக மாட்டேங்கி. ஸோ பிளாக்கை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய சர்வரில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, அதனால் நான் போயிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே வந்திருக்கேன். அதனால் கொஞ்சம் இதாகிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிருக்கு, அதை க்ளைம் பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். வாங்க கைஸ், என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
கிளாஸ் பிளாக் மட்டும் ஒன்று இருக்குது, மெட்டல் பிளாக், பேரல் ஃபியூல் ஒன்று இருக்குது, அது முதலே வாங்கிடுவோம். டெல்டா இதுதான் நம்மளுக்கு வாங்கணும், பார்த்துக்கோங்க. ரிஃபைன் ஃபியூல் இருக்குது, அது ஃபியூல் டு யூஸ். அதுக்கப்புறம் வந்து லேண்டர் இருக்குது, லேண்டிங் கியர்ஸ், இது தேவைப்படுமான்னு தெரில. ஓபி ப்ரப்பலர், இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இனி இந்த டெல்டா விங்கை மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்காண்டி காசு செப்போம், வேகமாக வாங்க போயிட்டு நம்மளோட ஃப்ளைட்டை புல் பண்ணலாம். அது இந்த புல் பண்ணுற இதை கட் பண்ணிக்கிறேன். மக்களே, நான் வந்து நம்ம ஃப்ளைட்டை கட்டியாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன்று கீழே வந்து அந்த லேண்டர் மட்டும் ஒன்றே மிஸ்ஸிங், அதையும் கூட சீக்கிரத்தில் வாங்கிக்கிட்டுறேன். வாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட் லுக்கை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நாங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், வெயிட்டு. ஜூம் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் போய் காணிக்கிறேன் எப்படி இருக்குது விங்கு. சரி வாங்க லான்ச் பண்ணி பார்த்துடலாம். வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகுது. எல்லோ பெட்ரோல் கேனையும் வச்சுருக்கேன், நடுவில் இருக்குது, தெரியுதா பார்த்தா. சரி வாங்க கைஸ், நம்ம அப்படி போ விளாடுவோம். இப்போது ஏதோ எஃபெக்ட் மாதிரி இருக்குது, அது என்னன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு மோதி சாக போகிறேன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் பெட்ரோல் பாதி வரையும் தீர்ந்துட்டு என்னமோ வந்துச்சு, அது என்னன்னே தெரில. ஸோ இப்போ ஏதோ எஃபெக்ட் வந்துருக்கு, ஈஸ்டர் எஃபெக்ட்டு. இது ஏதோ போர்ட்டல்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேறு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நான். இப்போது ஃப்ளைட்டு தடுமாற ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம கொண்டு லேண்டர் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு, இடிக்கலை. ஸோ இறங்க கொஞ்சம் கீழே வந்துட்டு லேண்ட் பண்ணிட்டேன். இப்போ லேண்ட்லேயே ஓட்டிகிட்ருக்க வண்டி, அது உடஞ்சிட்டு ஸோ கீழே போயிட்டு அவ்வளோதான், வெடிச்சிட்டு அண்டத்தாலியாக அந்த கீழே போகிறேன்னா. ஸோ இப்போ நம்ம இதுதான் ஃப்ளைட்டோட இது நிலமை. நம்மள்ட்ட 1558 இருக்குது. ஸோ இதோடு இந்த கேம் பிளேயை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரே ஒரு ரைடு கூட போயிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த எஃபெக்ட் முடிஞ்சிட்டு ஸோ ஏதோ ரீஸ்டாக் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ், ப்ரொப்பலர் ஒன்று ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஃபியூல் டெய்லி 6 இருக்குது. ஸோ அப்போ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே கிடைக்கல கீழே. டெயில் மட்டும் 6 தானே போட்டிருக்காங்க எனக்கு. ஸோ நம்ம ஃபியூல் மட்டும் 2 வாங்கிக்கலாம். ஸோ ஃபியூல் எங்கே வைக்கிறதுனா இதில் வைக்கிறேன். பெட்டர் ஃபியூல் 1, 2. ஹால்ட் பிளாக் இருக்குது, அதை இதில் வைக்கிறேன். இந்த சைடு ஒரு ஹால்ட் பிளாக். இதான் கைஸ் டெல்டா விங்கு. இது இதில் வைக்கணும், இன்னும் கொஞ்சம் பேக்கில். ஸோ இதை வைக்கணும். இதாக இருக்குது டெல்டா விங்கு, தெரியுதா? இதை இங்கே வைக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ ஈஸ்ட் அவர் அப்டேட் போயிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ட் 1 பார்த்துருங்க. அப்புறம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோடு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம்.